வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் லாகிங் இன் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ்? பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ல லாகிங்கோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யற வேலையை ரெக்கார்ட் பண்றது, அந்த ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி பண்ற டாஸ்க் பேர் தான் லாகிங் அப்படின்னு சொல்லுவோம். இது சக்சஸா இருக்கலாம், ஃபெயிலியரா இருக்கலாம், எந்த டைம்ல நடந்த டைம் ஸ்டாம்பா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு, சரி பண்றதுக்காக இருக்கலாம், ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கோ, இல்ல கணக்கு ஆடிட்டிங், எந்த டைம்ல இந்த ஜாப் ஓடுனுச்சு அப்படின்னு ஆடிட்டர் வந்து கேட்பாங்க. ஆடிட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ ஒரு கம்பெனிக்கு மாறும். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணும் பொழுது ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பேக்கப் ரன் ஆன சக்சஸ் காமி அப்படின்னு கேட்டா, நீங்க லாகிங் பண்ணல அப்படின்னா எடுத்து காமிக்கிறது சிரமம். அப்ப நீங்க லாகிங் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா எடுத்து காமிச்சிடலாம். அடுத்து, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லாகிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்? லாகிங்க்கும் ரிப்போர்ட்டிங் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாகிங்கிறது அந்த ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுது. ரிப்போர்ட்டிங்கிறது உங்களுக்கு ரீடபிள் ஃபார்மேட்டா ரிப்போர்ட் பண்ணும். இப்போ ரீடபிள் ஃபார்மேட்னா அது சிஎஸ்வி ஃபைலா இருக்கும், எக்ஸல் ஃபைலா இருக்கும், இல்ல ஹெச்டிஎம்எல் ஃபைலா இருக்கும், இல்ல இமெயில்ல உங்களுக்கு ஷோ பண்ணலாம். அதே லாகிங்னா ரா ஃபார்மா இருக்கும். ஒரு ரொம்ப பெருசா படிக்கலாம், பட் ரொம்ப ஒரு ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்காது. ரொம்ப மெனக்கிடணும் அதை படிக்கிறதுக்கு. அடுத்து, வாட் டஸ் த ஹைஃபன் நோ டைப் இன்ஃபர்மேஷன் பேராமீட்டர் டூ இன் எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி? எக்ஸ்போர்ட் பண்றப்ப கடைசியா ஹைஃபன் நோ டைப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிமூவ்ஸ் அன்வான்டட் மெட்டாடேட்டா ஃப்ரம் த ஃபைல் ஹெட்டர். நீங்க அவுட்புட் வர்றப்ப தேவையில்லாத ஒரு மெட்டாடேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வரும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஹைஃபன் நோ டைப் இன்ஃபர்மேஷன் அன்வான்டட் மெட்டாடேட்டாவெல்லாம் எடுத்துரும் அது. இது பெரும்பாலும் எப்ப நீங்க இது பண்ணீங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் சிஎஸ்சி கொடுக்குறப்ப கடைசியா நம்ம கொடுத்தோம். லாஸ்ட் கிளாஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரியும். இது என்னன்னா, இந்த சிஎஸ்சி ஃபைல்ல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, டாப்ல எழுதுதுல்ல, அப்ப போயிட்டு ஒரு நல்லா இருக்காது அது கொடுக்கலன்னா. பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் வந்து எழுதும். ஆன்சர் வந்து பி. அடுத்து, விச் கமாண்ட் கன்வெர்ட்ஸ் பவர்ஷெல் அவுட்புட் டு HTML டேபிள்? எந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க பவர்ஷெல்ல வர்ற அவுட்புட்டை HTML மாத்துவீங்க அப்படின்னா, இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப பேர்லயே பாருங்க, கன்வெர்ட் டு HTML. HTML மாத்த. குட் ஈவினிங். HTML மாத்திர இந்த கமாண்ட் லெட்டர் தான், கன்வெர்ட் டு HTML. இந்த கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவுட்புட் வர்ற அவுட்புட்டை HTML ஃபார்மேட் பண்ணி அதை வந்து அவுட் ஃபைல் கொடுத்து நம்ம ஏதோ ஒரு பாத்துல சேவ் பண்ணிப்போம். அடுத்து, இந்த கமாண்ட் வேர் ஆப்ஜெக்ட் டாலர் ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் டாலர் அண்டர்ஸ்கோர் டாட் ப்ரொவைடர் லைக் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள ஸ்டார் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, இந்த டாலருங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா அந்த பைப்லைன்ல கரண்ட் ஆப்ஜெக்டை குறிக்கிறதுக்கு தான் டாலர் அப்படின்னு குறிப்போம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வேரியபிள். இது என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்டோர்ஸ் த கரண்ட் ஆப்ஜெக்ட் பீயிங் ப்ராசஸ் இன் த பவர்ஷெல் பைப்லைன். இந்த பவர்ஷெல் பைப்லைன்ல ப்ராசஸ் ஆகுற கரண்ட் ஆப்ஜெக்ட் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நீங்க டாலர் அண்டர்ஸ்கோர்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கால் பண்ணிக்கலாம். டாட் வச்சுக்கினா வரிசையா வரும். இன்டெலிஜென்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா. அடுத்து, விச் எஸ்எம்டிபி போர்ட் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் ஜிமெயில் இமெயில் அலர்ட்ஸ் இன் பவர்ஷெல்? இது வந்து ஆன்சர் வந்து 587. நம்ம லாஸ்ட் கிளாஸ் செஞ்சு பார்த்தோம்ல, இமெயில் வந்துச்சுல்ல, சீக்கிரனுக்கு வந்து நம்ம வந்து மெயில் அனுப்பிச்சு சீக்கிரனால மெயிலே பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம லாஸ்ட் கிளாஸ் அப்படிதானே பார்த்தோம். இப்போ ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து 587. இது வந்து SSL TLS-ஓட இருக்கும். இது ஒரு பாதுகாப்பான ஒரு SMTP கனெக்ஷன். எப்பன்னா இந்த கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி நீங்க அனுப்புவீங்க, சென்ட் மெயில் மெசேஜ் அப்படின்னு சொல்லி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் மேண்டேட்டரி when sending an email with Gmail via PowerShell? இதுல எது வந்து ரொம்ப கட்டாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜிமெயில் வழியா பவர்ஷெல் யூஸ் பண்ணி மெயில் அனுப்பும் பொழுது நார்மல் ஜிமெயில் பாஸ்வேர்டா கிடையாது, ஆப் பாஸ்வேர்ட் அண்ட் SSL எனேபிள். அதுதான் ஆன்சரு. இந்த ஆப் பாஸ்வேர்டு எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா அந்த ரீவிசிட் பண்ணி பாருங்க அந்த செஷனை. அடுத்து, SSL எனேபிள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஜிமெயிலுங்கிறது ஒரு ஆப் பாஸ்வேர்டு நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு, இது எப்ப உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நீங்க எனேபிள் பண்ண பிறகுதான் உங்களால அதை எனேபிளே பண்ண முடியும். அடுத்து, SSL என்கிரிப்ஷனை நீங்க எனேபிள்
எனேபிள் பண்ணாதான் உங்களால செக்யூரா இமெயில அனுப்ப முடியும். இதை நம்ம எப்படி செஞ்சது அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அடுத்து வாட் டஸ் த அவுட் ஃபைல் கமாண்ட்ல டு, பேரே பாருங்க, கன்சோல்ல அவுட்புட் டேட்டாவை காமிக்கிறதா கிடையாது. சிஎஸ்வியை ஹெச்டிஎம்எல் கன்வெர்ட் பண்றதா அதுவும் கிடையாது. ஃபைலை டெலீட் பண்றதா அதுவும் கிடையாது. பேரே பாருங்க, அவுட் ஃபைல். ஏதோ ஒரு ஃபைலை வெளில கொண்டு வர போறீங்க. அது எங்க? ஒரு பாத்துல. அந்த வர்ற கமாண்டை ரீடைரக்ட் பண்ணும் எங்கன்னா ஒரு டெக்ஸ்டோ இல்ல ஹெச்டிஎம்எலோ, எங்கன்னா ஏதோ ஒரு பாத்துல அதான் ஒரு டிரைவ்ல. வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் யூசிங் ட்ரை கேட்ச் இன் பவர் ஷெல்? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி. ட்ரை கேட்ச் நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா, உங்களோட எரரை கேப்சர் பண்ணி, சரி, அந்த எரரை கிரேஸ்ஃபுல்லா லாக் பண்றதுக்கு ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுவோம். இது என்ன என்ஷூர் பண்ணோம்னா, எரர்ஸ் எல்லாம் கரெக்டா கேட்ச் பண்ணி கரெக்டா லாக் பண்ணி உங்களோட ஸ்கிரிப்டை ஸ்டாப் பண்ணாம, கண்ணாப்பின்னான்னு கன்கண்ட்ரோல்டா ஸ்டாப் ஆகாம கரெக்டா இந்த எரர் வந்துச்சு இதனால ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னா, அப்ப நீங்க வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணாதான் அதை மாதிரி உங்களால எரரை கேட்ச் பண்ணி லாக் பண்ண முடியும். அடுத்து, ஒய் இஸ் டைம் ஸ்டாம்பிங் லாக்ஸ் ஏ குட் ப்ராக்டிஸ்? நீங்க எப்ப லாகிங் ரிப்போர்ட்டிங்ல பாத்தீங்கன்னா டைம் ஸ்டாம்போட செட் பண்ணீங்கன்னா ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப அந்த பிரச்சனை, எப்ப அந்த வேலை நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த டைமுக்கு நம்ம வேறெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி டீபக் சரி பண்றதுக்கோ இல்ல ஆடிட்டிங்கோ இது உதவும். அப்ப நீங்க எந்த லாகிங் ரிப்போர்ட்டிங் பண்ணாலும் கெட் டேட் இருக்குல்ல, இந்த மாதிரி டேட்டை எடுக்கிறது, டைம் எடுக்கிறத நீங்க கண்டிப்பா ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கணும் அந்த ஸ்கிரிப்ட்ல கொடுத்து. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த இமெயில் வர்றப்ப மேலே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்லேயே வரும், இன்ன டேட் இந்த டைம்ல இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதான் லாஸ்ட் கிளாஸோட குவிஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கிங்க. லாகிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இந்த 17th கிளாஸ் வச்சு லாகிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் எப்படி சிஎஸ்வி, ஹெச்டிஎம்எல், இமெயில் அலர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செக்யூரிட்டி அண்ட் கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஸ்டோரிங் கிரெடென்ஷியல், செக்யூர் ஸ்கிரிப்டிங். நீங்க ஒரு பாஸ்வேர்டை எப்படி ஸ்டோர் பண்ணி செக்யூரா உங்களோட ஸ்கிரிப்டிங் வேலையை, டாஸ்கை எப்படி ரன் பண்றது, எப்படி உங்களோட பாஸ்வேர்டை கிரெடென்ஷியலை மேனேஜ் பண்றது செக்யூர்டு வேயா, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? செக்யூரிட்டி அண்ட் கிரெடென்ஷியல், பாதுகாப்பு மற்றும் கடவுசல் மேலாண்மை. இதை நம்ம வந்து இது லாஸ்ட் கிளாஸ்லயுமே அங்கங்கே எங்கெல்லாம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணுமோ அதை பார்த்துருப்போம் கொஞ்சம் கொஞ்சம். இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது $CRED அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அதுல கெட் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு கமாண்ட்லெட்டை யூஸ் பண்ணி நான் வாங்குறேன். இன்வோக் SQLCMDங்கிறது ஒரு கமாண்ட்லெட். இதை யூஸ் பண்ணி இங்க கிரெடென்ஷியல் இருக்குல்ல, ஹைஃபன் கிரெடென்ஷியல் கொடுத்து இந்த வேரியபிளை இங்க நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு இது நார்மலா நம்ம இன்வோக் SQLCMD நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. ஹைஃபன் கொரின்னு கொடுத்து என்ன கொரி SQL ரன் பண்ண போறோமோ அதை பவர்ஷெல் வழியா ரன் பண்றதுக்காக இந்த கட்டத்துக்குள்ள கொடுப்போம், இந்த டபுள் கோட்ஸ்குள்ள. இதுதான் இங்க செஞ்சு பார்த்துருக்கேன். இது நீங்க செய்யும் பொழுது என்ன சொல்லும், இந்த $CRED = கெட் கிரெடென்ஷியல் கொடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதுல என்ன கேட்கும் அப்படின்னா, யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவீங்க. இது நான் வந்து இது செய்யறதுக்கு முன்னால ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண அதே நேம்ல. அதனால ரெண்டுமே அதே தான், பிஎஸ் யூசர் நேம் கொடுத்தோன்னே உள்ள போய் இந்த கொரி இருக்குல்ல, செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேசஸ், இந்த கொரிய எங்க ரன் பண்ணுதுன்னா இது மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. கர்சரை பாருங்க, இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல ரன் பண்ணி பதிலா நீங்க பவர்ஷெல் வழியா ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டு வரும். இதே கொரிய செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேசஸ்னு பவர்ஷெல்ல ரன் பண்ணீங்கனாலும் இந்த அவுட்புட் தான் வரும். இந்த கர்சர் மூவ் பண்றல இது என்ன செய்யும் அப்படின்னா,
உங்களுடைய எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்க, நம்ம என்ன கேட்குறோம், எல்லா டேட்டாபேஸ் பேரையும் எடுத்துட்டு வர சொல்றேன். retrieves a list of all database, எல்லா டேட்டாபேஸையும் எடுத்துட்டு வந்துருக்கு பாருங்க. இது ஒண்ணு ஒண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எலாபரேட்டா அங்க இருக்கும். இது என்ன செய்யும், நம்ம இந்த மெசேஜ் பாக்ஸ், ப்ராம்ப்ட் பாக்ஸ், டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். உங்கள்கிட்ட கேட்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கன்னு. நீங்க என்டர் பண்ணோம்னா அது என்ன பண்ணும், இந்த வேரியபிள செக்யூரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்டோர் பண்ணிட்டு நம்மளுக்கு இது தெரிஞ்சது தானே இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டிங்கிறது. இந்த கமாண்ட் லெட் என்ன பண்ணும், இந்த கொரியை ரன் பண்ணும். இந்த கொரியை ரன் பண்ணணும்னா ஏன்னா தானே போயிட்டு ரன் பண்ணிட முடியுமா? உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டா தானே உங்களுக்கு எஸ்கியூஎல் சர்வர் போக முடியும், கனெக்ட் பண்ண முடியும். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். அப்ப என்ன பண்ணோம், இங்க இருக்கிற கிரெடென்ஷியல் இருக்குல்ல, இதுல இருக்கிற கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணிக்கும். எதுக்கு, ஆத்தென்டிகேஷனுக்கு. இது வந்து நீங்க என்ன நினைக்கணும், இது நீங்க ஒரு நாட்டுல வந்து வேலை செய்யறதா நினைச்சுக்கோங்க. இது நீங்க ஃபிளைட்ல வர்றதா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஃபிளைட்ல வர்றப்ப பாஸ்போர்ட் வச்சு விசா வச்சாதானே வர முடியும். இதுதான் அந்த பாஸ்போர்ட் விசா. இந்த கதையை ஒப்பிட்டுக்குங்க. இது இல்லாம ஒரு நாட்டுல போய் இந்த வேலையை நீங்க செய்ய முடியாது. அப்ப இது பாஸ்போர்ட் மாதிரி, பாஸ்போர்ட் பிளஸ் விசா மாதிரி. இது நீங்க என்ன ஒர்க் செய்ய போறீங்களோ நாட்டுல அந்த வேலை இது. இது என்ன அப்படின்னா ஃபிளைட். இந்த ஃபிளைட்ல இந்த விசா வச்சு இந்த வேலை செய்யறதுக்காக நீங்க வர போறீங்க. இந்த கொரியை ரன் பண்றோம். அதுதான் இது என்ன செய்யும், எல்லா டேட்டாபேஸையும் எடுத்துட்டு வந்துடும். கடைசி அந்த ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட்டுங்கிறத நம்மள நிறைய தடவை பார்த்தது தான். அந்த எஸ்எஸ்எல் சர்டிபிகேட்டை வந்து வேலிடேஷனை பைபாஸ் பண்ணி விட்டுறோம். இவர் தெரிஞ்சவர் தான்ப்பா, இவரை உள்ள விடு அப்படின்னு சொல்லி. பார்க்கலாமா எப்படின்ட்டு. பவர் ஷெல் எப்படி ஓப்பன் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? சர்ச்ல போயிட்டு பவர் ஷெல் டைப் பண்ணீங்கன்னா வரும். ஒன்னு ஐஏசின்னு வரும், ஒன்னு எக்ஸ். இந்த 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 ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. இந்த இந்த ரெண்டு டைப்ல வரும். ஐஎஸ்சி ஒன்று வெறும் பவர் ஷெல்னு இருக்கும். நம்ம வந்து ஐஎஸ்சி தான் போவோம், ஏன்னா அதுலதான் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். நம்மளுக்கே கமாண்ட் தெரிலன்னா அதுவே ஒரு 2 லெட்டர் டைப் பண்ணீங்கன்னா எடுத்துட்டு வரும். அதுவே இந்த நார்மலா இருக்கிற பவர் ஷெல் இங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி வராது. ஆனா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு உங்களால இதெல்லாம் க்ளோஸ் பண்ண திருப்பி வந்துச்சு. அது ஒரு 2 இது டைப் பண்ணீங்கன்னா கூட அது எடுத்துட்டு வந்துடும். இப்ப எனக்கு வந்து தெரியல அப்படின்னா இந்த வருது பாருங்க, இதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலன்னா கூட இதுல போய் நீங்க அப் ஆரோ டவுன் ஆரோ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அங்க போயிட்டு டேப் அடிச்சீங்கன்னா வந்து உட்காந்துக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், $cred ஈக்குவல் டு கெட் கிரெடென்ஷியலா, invoke SQL CMD என்ன வேரியபிள் வாங்கியிருக்கோம், அந்த வேரியபிள் நேம் சர்வர் இன்ஸ்டன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட். என்ன கொடுக்கணும், கொரி கொடுக்கணுமா? கொரி என்ன எடுக்க போறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், எல்லா டேட்டாபேஸையும் எடுத்து வர போறோம். பேரை செலக்ட் நேம் ஃப்ரம் திஸ் டேட்டாபேசஸ். இது எஸ்கியூஎல் கொரி. இது எனக்கு நிறைய தடவை டைப் பண்ணதுனால ஞாபகம் வருது. நீங்க பை ப்ராக்டிஸ் உங்களுக்கும் நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் அடிக்கும் பொழுது ஞாபகம் வந்துடும். ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்து அவனுக்கு ட்ரஸ்ட் பண்ண வைப்போம்ல, ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட் எல்லாமே இருக்குல்ல, ரன் பண்ணிடலாமா? யூசர் நேம் பாஸ்வேர்டு கேக்குதா? இது என்ன அப்படின்னா இங்க இங்க இப்படி போறேன்ல, இங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறேன்ல, இந்த யூசரும் பாஸ்வேர்டும் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் என்னால கொடுத்து போக முடியாது. இந்த சர்வர்ல போய் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். அப்பதான் என்ன உள்ள போக முடியும். இப்ப கனெக்ட் கொடுத்தா
உள்ள போயிட்டு பாருங்க. இதான் நான் பவர் ஷெல் வழியா பண்ண போறேன். உள்ள போயிட்டு நியூ கொரி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் select name from sys.databases தானே. select name from sys.databases. சரி, இங்கேயும் இன்டெலிஜென்ட் எனக்கு ஒரு என்னன்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம்னா கிராண்ட் பண்ணோமா பெர்மிஷனை? பர்மிஷன் கிராண்ட் யூசர் கிரியேட் பண்ணி அக்சஸ் கொடுக்காம உள்ளே போக முடியாது கார்த்தி. அது எந்த டிவியா இருந்தாலுமே நீங்க எஸ்கியூஎல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதை ரீவிசிட் பண்ணுங்க. எந்த டிபி ஆரக்கிளா இருக்கட்டும், எந்த டிபியா இருந்தாலும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண பிறகு ஒரு யூசர் கிரியேட் பண்ணி கிராண்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க அக்சஸ் கிராண்ட் பண்ணல அப்படின்னா யூ won't be allowed to access. உங்களால உள்ள போய் எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. செட்டப் அட்மின் அக்சஸ் இருக்கு பாருங்க. இப்ப நான் எல்லா டேட்டாபேஸையும் நான் ஃபெட்ச் பண்ணேன். என்ன கார்த்தி? இல்ல நீங்க பேசுறது சரியா கேட்கல, கொஞ்சம் லவுடரா பேசுங்க. சவுண்ட் உங்களோட லேப்டாப்ல கிராண்ட் பண்றதுதான் கேட்டேன். கிராண்ட் பண்றதுதான் கேட்டிருந்தேன். ஓகே ஓகே ஓகே. இந்த வேலையை நம்ம பவர் ஷெல் வழியா போறோம். இப்ப இது இந்த டிஎஸ் யூசர்ங்கிறத நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கிறேன். அதே பேர்ல தான் பாஸ்வேர்டு வச்சிருந்தேன். PSUSER. ஓகே, இப்ப நான் இந்த கமாண்ட் வர்றதுதான் இந்த லைனோட வேலை. டாலர் கிரெடிட் கொடுக்குறாங்கல்ல, இந்த லைனோட வேலை. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க நான் இங்கேயும் பாஸ் பண்ணலாம். யூசர்னு கொடுத்து டாலர் யூசர் கமாண்ட் டாலர் பாஸ்வேர்டுன்னு அப்படி கொடுத்தோம்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் என்ன பாஸ்வேர்டுங்கிறது. அப்ப லூப் ஹோல் தானே, இது பாதுகாப்பு கிடையாதுல்ல. இப்ப நான் இப்படி வாங்கிட்டேன்னா உன்னால கண்டுபிடிக்க முடியாது என்ன பாஸ்வேர்டுன்னு, நானா சொல்லாத வரையும். இப்ப ஓகே கொடுக்குறேன். இப்ப இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு இந்த சர்வர்ல இந்த கொரிய ரன் பண்ண போகுது. ஓகே கொடுக்கட்டுமா? ரன் ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதா? இதேதான் இங்கேயும் வந்தது. கம்பாரிசனுக்காக சைட்ல எடுத்துட்டு வர்றேன். இதேதான் இங்கே இருக்கு, தெரியுதா? நம்ம எஸ்கியூஎல் சர்வர்ல பண்றத பவர் ஷெல் வழியா பண்றோம். என்ன அட்வான்டேஜ், எஸ்கியூஎல் சர்வர்ல நான் 50 சர்வர் பண்ணணும், கனெக்ட் பண்ணி இதை அள்ளணும் அப்படின்னா அந்த டேட்டாவை ஒவ்வொரு சர்வரா கனெக்ட் பண்ணி காப்பி வித் ஹெட்ரஸ்ன்னு போட்டு ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணி 50 சர்வருக்கு நான் வந்து பேஸ்ட் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போன 50 சர்வர் இருக்கும். இதே வேலைய நீங்க பவர் ஷெல்ல பண்ணும் பொழுது இது அப்படியே அவுட்ஃபீல் கொடுத்து ஒரு ஏதோ ஒரு எக்ஸல் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே 50 சர்வருக்கு நீங்க அந்த சர்வர் நேம் அந்த நோட் பேட்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். சர்வர் நேம் வந்து ஒரு நோட் டெக்ஸ்ட் ஃபைல்ல வாங்கி எத்தனை சர்வர் ஆனாலும் அத்தனை சர்வர்ல நம்ம லூப்ல அடிச்சு இதை ரன் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ஈஸியா போயிரும் பாருங்க. 50 சர்வரை நான் கனெக்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நான் ரன் பண்றேன்னா பவர் ஷெல் வழியா எவ்வளவு ஒரு ஈஸியா இருக்கு பாருங்க. டைம் சேவ் ஆகுது. உங்களுக்கு ஒவ்வொரு சர்வரா கனெக்ட் பண்ணி மேனுவலா ஒன்னா பண்றப்ப ஏதோ தப்பு கூட பண்ணலாம். நீங்க சர்வர் ஏதாவது தப்பா கூட உள்ள எரர் பண்றது கூட வாய்ப்பு இருக்கும். நீங்க இன்புட் கொடுக்குறப்ப சர்வரை மட்டும் கரெக்டான வெப்சைட்ல கொடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா எத்தனை சர்வர் இருந்தாலும் அத்தனை சர்வருக்கும் உங்களுக்கு அக்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் வழியா 50 சர்வர் 70 சர்வர் எத்தனை சர்வர் இருந்தாலும் அத்தனை சர்வர்லையும் போயிட்டு இந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்துடும். இது எவ்வளவு ஒரு அட்வான்டேஜ் பாருங்க. இதுதான் அப்படியே ஒரு டீடைலா போட்டிருக்கோம். இப்போ செக்யூரிட்டி அண்ட் கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன் பவர் ஷெல். இது என்ன பவர் ஷெல்ல செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து செக்யூரா ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க எப்பெல்லாம் ஆத்தென்டிகேட் பண்றீங்களோ அப்போ ஒரு பாதுகாப்பா ஆத்தென்டிகேட் பண்ணலாம். ஆத்தென்டிகேட்டுங்கிறது என்னன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்றதுதான் ஆத்தென்டிகேட்னு சொல்லுவாங்க.
இது பெரும்பாலும் எப்படின்னா எஸ்கியூஎல் சர்வர் கனெக்ட் பண்றதுக்கோ, ஒரு ஃபைல் ஷேரை கனெக்ட் பண்றதுக்கோ, இல்ல ஒரு இமெயில லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இமெயில் அனுப்பிச்சு பார்த்தோம்ல, இமெயில அனுப்புறதுக்கு ரிப்போர்ட்டிங் அனுப்புறப்பயோ இந்த மாதிரி நேரங்கள்ல பாஸ்வேர்டு நீங்க என்ட்ரு பண்ற மாதிரி ஒரு சூழல் வரும். அந்த பாஸ்வேர்டை டைரக்டா போய் என்னால ஸ்கிரிப்ட்ல ரன் பண்றேன் எங்கனே $பாஸ்வேர்ட் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஈஸியா எடுத்துடலாம் ஹேக்கர்ஸால. இப்ப நான் இந்த மாதிரி சுத்தி வளைச்சு வர்றேன்னா, இந்த மாதிரி செக்யூர் வேல வர்றேன்னா அவங்களால எடுக்க முடியாது. இதுதான் அட்வான்டேஜ். இது ஒரு கதையா ஸ்டோரி சொல்லியிருப்பேன். Sara automation script failed at midnight. No database backup ran. Morning revealed the issue. Hard-coded passwords exposed in logs. She rebuilt everything using PowerShell, get credential, and secure strings. Now credentials stayed encrypted. Scripts ran smoothly, and the auditor smiled. Security was not optional; it is survival. இது அப்படியே தமிழ்ல எழுதியிருப்பேன். இது என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து மிட்நைட்ல ஃபெயில் ஆயிடுச்சு. சாராவோட ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட். அது என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கிற ஸ்கிரிப்ட். அதனால டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கல. காலையில பிரச்சனை தெரிய வந்துச்சு. என்னன்னா பாஸ்வேர்டை ஸ்கிரிப்ட்ல டைரக்டா எழுதி லாக்ல என்ன பாஸ்வேர்டுங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. சி பில்ட் எவ்ரிதிங் யூசிங் PowerShell. திருப்பி என்ன பண்ணாங்க, அதை திருப்பி அந்த ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணி இந்த கெட் கிரெடென்ஷியல் இருக்குல்ல அன்னைக்கு பார்த்தோம்ல, இதை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணாங்க. இப்போ கிரெடென்ஷியல் வந்து பாதுகாப்பா ஆயிடுச்சு. அந்த ஸ்கிரிப்டும் பக்காவா ஓடுது. ஆடிட்டர் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணலை. ஆடிட்டர் இஸ் ஹாப்பி. செக்யூரிட்டிங்கிறது ஒரு ஆப்ஷனல் கிடையாது, இதுதான் சர்வைவல். இது அப்படியே தமிழ்ல இருக்கும், இதை பார்த்துக்குங்க. நம்ம வந்து ஒய் ஸ்டோர் கிரெடென்ஷியல் செக்யூர்லி. இது ஏன் நம்ம வந்து செக்யூரா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் கோட் பாஸ்வேர்டை டைரக்டா ஹார்ட் கோடிங் மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு டேஞ்சரானது. நீங்க செக்யூரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எதுக்கெல்லாம் உதவும் அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்ட் லீக் ஆகுறத தடுக்கும். உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டிங் எல்லாம் கரெக்டா நீங்க வந்து என்ஷூர் பண்ணி உறுதி பண்ணிக்குவீங்க. உங்களோட ஆட்டோமேஷன் வந்து ஒரு பாதுகாப்பா தான் இருக்கும். நான் வந்து வேலையை டயத்தை குறைக்கிறேங்கிற பேர்ல பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுறக்கூடாது. நீங்க பாஸ்வேர்டை கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னா நீங்க கிரெடென்ஷியல் பாஸ்வேர்டுங்கிறதும் கிரெடென்ஷியல் ஒண்ணுதான். இப்போ நம்ம அந்த கெட் கிரெடென்ஷியல மேனுவல் ப்ராம்ப்ட் வச்சோம்ல, இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு சேஃப் வே டு ப்ராம்ப்ட் ஃபார் கிரெடென்ஷியல் அட் ரன் டைம். ஒரு ரன் டைம்ல ஒரு பாஸ்வேர்டை வாங்குறதுக்கு ஒரு சேஃபான வே இப்போ நம்ம ரன் பண்ணோம்ல, கெட் கிரெடென்ஷியல்னு ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி. இது என்ன பண்ணோம்னா, ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்டு அது எங்க ஸ்டோர் ஆகும்னா பிஎஸ் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆகும். இப்ப நம்ம வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை எப்படி ஃபைல்ல நம்ம வந்து கிரெடென்ஷியலா சேவ் பண்றது செக்யூரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்போர்ட் என்கிரிப்டட் கிரெடென்ஷியல் ஃபார் ரீயூஸ் பை த சேம் யூசர் அண்ட் த சேம் மெஷின். இப்ப நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ண வச்ச பிறகு நான் ஒவ்வொரு தடவையும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது பாருங்க. அப்ப நான் ஒரு ஃபைல்ல இருந்து இதை எடுத்து பாஸ் பண்றேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து பிக் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த வேலை தான் இதுல பண்ண போறேன். இப்போ டாலர் கிரெடென்ஷியல் என்ன கெட் கிரெடென்ஷியல் டாலர் கிரெடென்ஷியல் இங்க என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு அதை அப்படியே எடுத்தாந்து எக்ஸ்எம்எல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிரும். எந்த பாத்துலன்னா நீங்க ஏதோ ஒரு பாத்து அந்த பாத்துல இந்த ஃபைல்ல இது ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரன் பண்ணதுதான் அந்த டாலர் கிரெடென்ஷியல்ங்கிற இது கால் பண்ணோம்ல வேரியபிள், அங்க இங்க என்ன இருக்கு அது இங்க ஒடியாந்துரும். இந்த ஃபைல்ல என்ன இருக்கோ இது செஞ்சு பார்க்கலாமா அப்படின்ட்டு. டாலர் கிரெடென்ஷியல் இங்க கிரெடென்ஷியலா டாலர் கிரெடென்ஷியல் பைப் இங்க இருக்கிறத இங்கிட்ட அனுப்ப போறேன். எக்ஸ்போர்ட் CLI XML அப்பா
எக்ஸ்போர்ட் ஹைஃபன் சிஎல்ஐ எக்ஸ்எம்எல். அந்த கமாண்ட் லெட்டர் வந்து தெரியலைன்னா, எனக்கு தெரியல அப்படின்னா இப்படி நீங்க டிரா பண்ணி டிராகன் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி நீங்க தேடி எடுத்துக்கலாம். இந்த இதுதான் இருக்கு. இந்த கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி எந்த பாத்துல அதை சேவ் பண்ண போறோம். ஐஃபன் பார்த்து எந்த பாத்துல சில டெம்பிள் என்ன பேர் கொடுக்கலாம், thread underscore xml underscore 29102025.xml. இப்ப நம்ம லாஸ்டா ரன் பண்ணோம்ல அதே தான். இன்வோக் வழக்கமா நம்மளுக்கு ஒரு இன்னொரு கொரி ரன் பண்ண போறீங்கன்னா இன்னொரு எஸ்கியூஎல் சிஎம்டி கொடுப்போம். பல தடவை அதை இது பண்ணிட்டோம். சர்வர் இன்ஸ்டன்ஸ் என்ன, லோக்கல் ஹோஸ்ட். மீட்டிங் ஒரு 10 நிமிஷத்துல முடிய போகுது. முடிஞ்ச பிறகு இதே லிங்கை யூஸ் பண்ணி ரீஜாயின் பண்ணிக்கிங்க. லிங்க் மாறிடுச்சு இன்னையிலிருந்து. நம்ம அந்த கிளாஸ் வந்து நம்ம இடையில நிறைய கிளாஸ் எடுக்காதனால கொஞ்சம் வேற லிங்க் இப்போ இன்னைக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இனிமே இந்த லிங்க் தான். இன்னும் ஒரு 3-4 கிளாஸ் இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அல்லாம இன்னொரு 3 கிளாஸ் இருக்கு. லோக்கல் ஹோஸ்ட் கோரி என்ன கொரி, என்ன கொரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் கரெக்டா. இப்ப இதை நான் இன்னும் பாஸ்வேர்டு கொடுக்கலையே, டாலர் கரெக்டா கொடுத்துடலாமா. சரி, ஹைஃபன் கிரெடென்ஷியல் கொடுக்காம டாலர் கிரெடன் கொடுத்துருங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வேரியபிளை வாங்கி இங்க சரி நான் கம்ப்ளீட் இது என்ன கொடுக்கலாம், இது எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் பண்ணி இதை ரன் பண்றேன். இதை நீங்க வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்ப இங்கேருந்து நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பண்ணலாமா. அதுக்கு முன்னால இந்த பாத்துல போய் சீல டெம்பிள அந்த ஃபைல் இருக்கான்னு பாத்துக்குவோம். சீல டெம்பிள இல்ல, நல்லா பாத்துக்கங்க. இல்ல எதுவும் ரன் பண்றேன், கேக்குது. நமக்கு ஏற்கனவே இந்த யூசரு பாஸ்வேர்டு எஸ்கியூஎல் சர்வர்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் என்டர் பண்றேன். இல்லை அப்படின்னா நீங்க இதை ப்ரீ ரெக்வெஸ்ட் இதை நீங்க கிரியேட் பண்ணிட்டு வரணும். அக்சஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்க ஏதாவது ஃபைல் வந்திருக்கான்னு பாக்குறேன். இல்ல 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 இல்ல. இப்ப நாங்க இது ஓகே கொடுத்தோன்னே இந்த லைன் ஓடி இந்த லைனுக்கு ஓடிடும் பாருங்க. போய் ரன்னே பண்ணிருச்சு கொரிய. இங்க போய் பார்க்கலாமா, அந்த வந்துருச்சு பாருங்க எக்ஸ்எம்எல் ஃபைல். இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ல இருக்குது இந்த பாஸ்வேர்டு. இதை யூஸ் பண்ணி இந்த கொரிய ரன் பண்ணிருச்சு இருக்கு பாருங்க. இதுல ஏதாவது விளங்குதா பாஸ்வேர்டு, கண்டுபிடிக்கல பாருங்க. என் பாஸ்வேர்டு வந்து பிஎஸ் யூசர். யூசர் நேம் அதே தான், உங்களுக்கு புரியறதுக்காக. பாஸ்வேர்டும் அதே தான். பாஸ்வேர்டுங்கிற இடத்துல பாருங்க எத்தனை டிஜிட் இருக்கு. எக்ஸ்எம்எல் ஃபைல் ஓபன் பண்ணா இந்த மாதிரி வருது பாருங்க, புரியுதா. இது எந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள போகுது பாருங்க, பிஎஸ் கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணி இந்த இடத்துல வாங்கி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இங்க இந்த டாலர் செக்யூர் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, ரீட் ஹோஸ்ட்னு கொடுத்து என்டர் பாஸ்வேர்ட் அது செக்யூர் ஸ்ட்ரிங்கா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இதுவும் பிளைன் டெக்ஸ்டா தெரியாது.
இந்த இருக்கு பாருங்க. டாலர் செக்யூர் பாஸ்வேர்டு, ரீட் ஹோஸ்ட், என்டர் பாஸ்வேர்டு. வாங்கின உடனே அது என்கிரிப்டட் பாஸ்வேர்டு வழியா நான் செக்யூர் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி என்கிரிப்டட் பாஸ்வேர்டில் வச்சுக்கிட்டேன். என்கிரிப்டட் பாஸ்வேர்டில் இருக்கிறத அவுட் ஃபைல் யூஸ் பண்ணி செக்யூர் பாஸ்வேர்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு அந்த ஃபைலில் சேவ் பண்ணிட்டேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. இதில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா என்ன பாஸ்வேர்டுன்னு? இது நம்மளுக்கு புரியறதுக்காக ரைட் ஹோஸ்ட் போட்டு பாஸ்வேர்ட் செக்யூர்லி சேவ் டு ஃபைல்னு கொடுத்துட்டேன். அடுத்து இதை நம்ம எப்படி ரெட்ரீவ் பண்றோம்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல இருக்கிறத கெட் கண்டென்ட் கொடுத்து ரீட் பண்ணி டாலர் என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் ஃபைல்ங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணி அதை நான் செக்யூர் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி டாலர் செக்யூர் பாஸ்வேர்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிறதுல வாங்கி அதை நான் வந்து பிஎஸ் யூசர் கமா இந்த டாலர் செக்யூர் பாஸ்வேர்ட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள பாஸ் பண்ணி வழக்கமா நம்மள இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி இங்க கால் பண்ணிடுறேன். இது எப்படி எப்படின்னு பண்ணி பார்க்கலாமா? செக்யூர் பாஸ்வேர்டு, என்டர் பாஸ்வேர்டு கேட்குது. டாலர் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு, ரைட் ஹோஸ்ட். இப்போ நாங்கள் வாங்குறப்ப டாலர் கிரெடென்ஷியல்ல சேவ் பண்றேன். யூசர் நேம் என்ன ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணி அக்சஸ் கொடுத்துருக்கேன், அதனால பிஎஸ் யூசர்னு கொடுத்துட்றேன். இந்த செக்யூர் பாஸ்வேர்டில் நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோம்னா அது இங்கே எடுத்துட்டு வந்துடும். இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டியில் சர்வர் இன்ஸ்டன்ஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட், டேட்டாபேஸ் வந்து கொடுக்க தேவையில்ல, கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கொரி ரன் பண்ணுவோம். செலக்ட் என்ன கொரி வேணாலும் கொடுத்துக்கலாம். டேட்டாபேசஸ் கிரெடென்ஷியல் ரன் பண்ணலாமா? இப்போ என்ன கேட்குது? பாஸ்வேர்டு கேட்குது. நான் பிஎஸ் யூசர் அப்படின்னு டைப் பண்றேன். பிஎஸ் யூஎஸ்இஏஆர் பிஎஸ் யூசர்னு கொடுக்குறேன். இங்க இப்ப நான் இந்த செக்யூர் ஸ்ட்ரிங்கா இது வந்து ஸ்டோர் ஆகி டாலர் செக்யூர் பாஸ்வேர்ட்ல போய் அதை ஒரு செக்யூர் ஸ்ட்ரிங்கா எங்கன்னா என்கிரிப்டட் பாஸ்வேர்ட்ல நான் மாத்துறேன். ஓகே கொடுக்கறட்டுமா? என்ன மிஸ்டேக்னு தெரியுதா? என்ன மிஸ்டேக்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. வழக்கமா அதிகமா இந்த இஷ்யூவை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் கொடுக்கல, அதனாலதான் அந்த எஸ்எஸ்எல் ப்ரொவைடர் சர்டிஃபிகேட் செயின் வந்து ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது அடிக்குது. எஸ் யூசர் எடுத்து வச்சு பாருங்க போயிட்டு. இந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் பண்ணி வாங்கினோம், அதே கான்செப்ட் தான் இதுவும். அதை நான் இங்க என்ன யூசர்னு கொடுத்துட்றேன். நம்ம டைப் பண்ண பாஸ்வேர்டு இங்க வந்து உட்காந்துக்கும். இதெல்லாம் வாங்கி கொண்டு இந்த வேரியபிள் வாங்கி இந்த வேரியபிள் எங்க வருது? இந்த கொரி ரன் பண்ற லைன்ல இங்க பாஸ் ஆகுது. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் இந்த கொரி எங்க ரன் ஆகுது? இந்த சர்வர்ல. உங்களோட சர்வர் நேமே வேற சர்வர் நேம்னா உங்க சர்வர் நேம் கொடுக்கணும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கமாண்ட்லெட். எஸ்கியூஎல் கொரி ரன் பண்றதுக்கு இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னு ஒரு கமாண்ட்லெட்டை யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணுவோம். இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்ன கொரியோ எது வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். sp_helpdb எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. தெரியுதா? உங்களுக்கு என்ன வேணுமோ ரன் பண்ணிக்கோங்க.
இப்படி ஒரு டேபிளே இல்லை அப்படிங்கிறது. டேட்டாபேஸ்ல ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்காட் ஜாப்ஸா? இது ஓகே. இந்த இந்த கொரியில இந்த டேபிள்ல இந்த இங்கேயுமா போய் பார்த்துடலாம். எம்எஸ்டிபில சிஸ் ஜாப்ஸ் பேக்கப் ஃபைல் எடுப்போமா?